Question. The midpoint of the size of a triangle are 2, 4, minus 2, 3 and 5, 2. Find the coordinates of the vertices of the triangle. இப்போ ஏபியுடைய மிட் பாயிண்ட் வந்து 2, 4, பிசியுடைய மிட் பாயிண்ட் -2, 3, ஏசியுடைய மிட் பாயிண்ட் 5, 2. இதை மிட் பாயிண்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணி நம்ம ஏபிசி உடைய கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2, 4ன்னு எடுத்துக்கலாம். இந்த 2, 4 is the midpoint of A, the midpoint of A x1 y1 and B இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிறது இந்த x2 y2. அப்போ மிட் பாயிண்ட் 2, 4 எழுதியாச்சு. மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எக்ஸ் கோஆர்டினேட்டு ப்ளஸ் பண்ணி 12 டிவைட் பண்ணுவோம். ஒய் கோஆர்டினேட்டை ப்ளஸ் பண்ணி 12 நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்போது x1 ப்ளஸ் x2 டிவைட் பை த 2, y1 ப்ளஸ் y2 டிவைட் பை த 2 அப்படி கிடைக்கும். அப்போ ஈக்குவேட்டிங் த கோஆர்டினேட்ஸ் த கோஆர்டினேட்ஸ் வந்து ஈக்குவல் பண்ணுறோம். அதாவது எக்ஸையும் ஈக்குவல் பண்ணுறோம், ஒய்யையும் ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல எக்ஸை ஈக்குவல் பண்ணும்போது இந்த 2 ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 டிவைட் பை த 2ன்னு கிடைக்கும். இதை கிராஸ் மல்டி பண்ணால் 4 ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி ஒய்யை ஈக்குவல் பண்ணுறோம். அப்போது 4 ஈக்குவல் டு y1 ப்ளஸ் y2 டிவைட் பை த 2யும் இந்த 4யும் கிராஸ் மல்டி பண்ணால் 8 ஈக்குவல் y1 ப்ளஸ் y2. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்டு சைடு பிசியில் மிட் பாயிண்ட் வந்து -2, 3. அப்போது -2, 3 is midpoint of பிங்கிறது இந்த x2, y2, சி x3, y3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து x1, இது வந்து அப்படி ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் இது -2, 3 ஈக்குவல் டு, அப்போ எக்ஸ் கோஆர்டினேட்டை நம்ம ஆட் பண்ணி 12 டிவைட் பண்ணுறோம். அப்போ x2 ப்ளஸ் x3, அப்போ x2 ப்ளஸ் x3 டிவைட் பை த 2. அப்போது y2 ப்ளஸ் y3 டிவைட் பை த 2 அப்படின்னு போடுறோம். அப்போ ஈக்குவேட்டிங் த கோஆர்டினேட்ஸ் அப்போது எக்ஸ் கோஆர்டினேட்டை நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். எக்ஸையும் ஈக்குவல் பண்ணுறோம், ஒய்யை ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ -2 ஈக்குவல் x2 ப்ளஸ் x3 டிவைட் பை த 2. அதே மாதிரி ஒய்யும் ஈக்குவல் பண்ணோம்னா இந்த 3 ஈக்குவல் த y2 ப்ளஸ் y3 டிவைட் பை த 2 அப்படின்னு கிடைக்கும். இதை கிராஸ் மல்டி பண்ணோம்னா -4 ஈக்குவல் டு x2 ப்ளஸ் x3. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 6 ஈக்குவல் y2 ப்ளஸ் y3. இது ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 5, 2 is midpoint of A x1 y1 and C x3 y3 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த இடத்துல 5, 2 ஈக்குவல் டு எக்ஸ் கோஆர்டினேட் ஆட் பண்ணி 12 டிவைட் பண்ணுறோம், ஒய்யும் ஆட் பண்ணி 12 டிவைட் பண்ணுறோம். அப்போது x1 ப்ளஸ் x3 டிவைட் பை த 2, y1 ப்ளஸ் y3 டிவைட் பை த 2 வரும். அப்போது ஈக்குவேட்டிங் த கோஆர்டினேட்ஸ். அப்போது எக்ஸை ஈக்குவல் பண்ணுறோம், ஒய்யும் ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ எக்ஸு 5 ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x3 டிவைட் பை 2ன்னு வரும். அதே மாதிரி 2 ஈக்குவல் டு y1 ப்ளஸ் y3 டிவைட் பை த 2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இதை கிராஸ் மல்டி பண்ணால் 10 ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x3. இது ஈக்குவேஷன் நம்பர் 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதேமாதிரி இதையும் கிராஸ் மல்டி பண்ணால் 4 ஈக்குவல் y1 ப்ளஸ் y3 அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 6 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் வரக்கூடிய ஈக்குவேஷனில் ஆட் பண்ணுறோம், அது 1, 3, 5. ஒய் வரக்கூடிய ஈக்குவேஷனில் ஆட் பண்ணுறோம், அது 2, 4, 6. அப்போ எக்ஸு வரக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x1 ப்ளஸ் x2. த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x1 ப்ளஸ் x2. அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா
the x2 plus x3. அடுத்தது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் x1 plus x3. இதனோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம அப்படியே ஆட் பண்ணுவோம். அது 4, அடுத்தது -4, நெக்ஸ்ட் ஒன் இஸ் 10 அப்படின்னு வருது, +10. இதில் பார்த்தீங்கன்னா x1 வந்து 2 தடவை வந்திருக்கு, x2 2 டைம்ஸ் வந்திருக்கு, x3ங்கிறது 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 2ங்கிறது காமனாக எடுத்துட்டோம்னா x1 + x2 + x3 அப்படின்னு வரும். தட் -4 + 4 கேன்சல் ஈக்குவல் டு 10. இந்த 2 ரைட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போ x1 + x2 + x3 ஈக்குவல் 10 டிவைட் பை த 2ன்னு கிடைக்கும். அப்போது x1 + x2 + x3 ஈக்குவல் டு 5. இதை ஈக்குவேஷன் நம்பர் 7 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன், சிக்ஸ்த் ஈக்குவேஷன் மூணையும் ஆட் பண்ணுறோம். அப்போது செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y1 + y2. ஃபோர்த்து ஈக்குவேஷன் y2 + y3, y2 + y3. இந்த சிக்ஸ்த் ஈக்குவேஷன் y1 + y3. இதனுடைய வேல்யூஸ் பார்த்தோம்னா 8 + 6 + 4 அப்படின்னு கிடைக்குது. இதில் பார்த்தா y1 2 டைம்ஸ் வந்திருக்கு, y2 2 டைம்ஸு, y3 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 2ங்கிறது காமன் எடுத்தால் y1 + y2 + y3 ஈக்குவல் டு 18 அப்படின்னு வரும். அப்போது y1 + y2 + y3 ஈக்குவல் 18/2ன்னு கிடைக்கும். அப்போது y1 + y2 + y3 ஈக்குவல் டு 9. இது வந்து இந்த 8th ஈக்குவேஷன் அப்படின்னு கிடைக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இந்த தேர்ட் ஈக்குவேஷன், ஃபிஃப்த் ஈக்குவேஷன் மூணையும் எடுத்து இந்த 7th அப்ளை பண்ண போகிறோம். அதுமாரி செகண்டு, ஃபோர்த்து, சிக்ஸ்த்து இது மூணுமே எடுத்து இந்த 8th ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணோம்னா நமக்கு வெர்டிசஸோடைய வேல்யூஸ் வந்து கிடைச்சிடும். இப்போ நம்ம பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் முதல் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் முதல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா x1 + x2, அதனுடைய வேல்யூ வந்து 4. அந்த சப்ஸ்டியூட் இன் 7, 7th ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். அப்போ x1 x2க்கு பதிலாக 4ன்னு போடலாம், 4. அப்போது ப்ளஸ்ஸு மீதி என்ன இருக்குது, x3 மட்டும் இருக்கும், x3 ஈக்குவல் டு இங்கே வேல்யூ வந்து 5. அப்போது இந்த இடத்துல x3 ஈக்குவல் டு 5, இந்த 4 ரைட் சைடில் கொண்டு வந்தால் -4. அப்போது x3 ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. அதேமாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா y1 + y2. அப்போது y1 + y2 வேல்யூ வந்து 8. இதை சப்ஸ்டியூட் இன் இந்த 8th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ y1 y2க்கு பதிலாக 8ன்னு போடலாம். அப்போது 8, மீதி என்ன இருக்குது, y3 தான் இருக்கும், y3 ஈக்குவல் டு 9. அப்போது y3 ஈக்குவல் டு 9 - 8. அப்போது y3 ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த x2 + x3 அதனுடைய வேல்யூ -4. இந்த சப்ஸ்டியூட் இன் இந்த 7th ஈக்குவேஷன். 7th ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x1 + x2 + x3 ஈக்குவல் டு 5. இல்லை x2 x3க்கு பதிலாக நம்ம -4 போடலாம். அப்போ x1 மீதி இருக்கும், -4 ஈக்குவல் டு 5. அப்போது x1 ஈக்குவல் டு இந்த -4 ரைட் சைடில் கொண்டு வந்தால் +4 நேரம், 5 + 4. அப்போ x1 ஈக்குவல் டு 9. அதே மாதிரி இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4th ஈக்குவேஷன் எடுத்து 8th ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4th ஈக்குவேஷன் y2 + y3 ஈக்குவல் டு 6. இந்த சப்ஸ்டியூட் இன் இந்த 8th ஈக்குவேஷன். இப்போ இதில் y2 + y3 வேல்யூ வந்து 6ன்னு இருக்கா, ரைட். அப்போது இதை எடுத்து இந்த 8th ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த y1 + y2 + y3 ஈக்குவல் டு 9 இருக்குது. அந்த y2 y3 பதிலாக 6ன்னு போடலாம். அப்போது y1 + 6 ஈக்குவல் டு 9. அப்போது y1 ஈக்குவல் டு 9 - 6. அப்போது y1 ஈக்குவல் டு இந்த 3 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 5th ஈக்குவேஷன் எடுத்து நம்ம 7th ஈக்குவேஷனில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த 5th ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா x1 + x3 அதனோட வேல்யூ வந்து 10. இந்த சப்ஸ்டியூட் இன் இந்த 7th ஈக்குவேஷன். அப்போ 7th ஈக்குவேஷன் இந்த x1 + x2 + x3 ஈக்குவல் டு நம்மளுக்கு 7th ஈக்குவேஷன் 5ன்னு வருது. அப்போ இந்த x1 x3க்கு பதிலாக 10ன்னு போடலாம். x1 x3க்கு பதிலாக 10. அப்போது x2 அப்படியே தான் வரும். அப்போ 10 ஈக்குவல் டு 5. அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த x2 ஈக்குவல் டு 5 - 10. அப்போது x2 ஈக்குவல் டு -5 அப்படின்னு கிடைக்கும். அதேமாதிரி இதில் 6th ஈக்குவேஷன் எடுத்து நம்ம 8th ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். 6th ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா y1 + y3 அதனோட வேல்யூ வந்து 4. அப்போது சப்ஸ்டியூட் இன் அப்போது 8th ஈக்குவேஷன்
இந்த எயித் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எயித் ஈக்குவேஷன் y1 + y2 + y3 ஈக்குவல் டு த 9 அப்படின்னு இருக்குது. அப்போ y1 y3 வேல்யூ வந்து 4. அப்போ மீதி y2 இருக்கும். y1 y3 வேல்யூ 4 ஈக்குவல் டு 9. அப்போ y2 ஈக்குவல் டு 9 - 4. அப்போ y2 ஈக்குவல் டு இடத்துல நமக்கு 5 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ வந்து கிடைக்குது. இப்போ ஏ வெர்டிசஸ் பார்த்திங்கன்னா x1 இது y1 ஏ வெர்டிசஸ். அது ஏங்கிறது x1 வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 9 கண்டுபிடிச்சோம். y1ங்கிறது நம்ம 3 கண்டுபிடிச்சோம். அடுத்தது பிங்கிறது x2 இல்லை பிங்கிறது x2 அப்போது y2 அப்படின்னு வரும். அப்போ x2 y2 அப்போது -5, y2ங்கிறது 5. நெக்ஸ்ட் சி வெர்டிசஸ் x3, y3. அப்போது இந்த இடத்துல சி வெர்டிசஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 1. அப்போ 3 வெர்டிசஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. Fifth sum, origin 0, 0 is the center of a circle whose one chord is AB, where the points A and B are 8, 6 and 10, 0 respectively. OD is the perpendicular from the center to the chord AB. Find the coordinates of the midpoint of the OD. இப்போ இந்த நம்ம ஓங்கிறது சென்டர், ஏபி அப்படிங்கிறது கார்டு. இந்த கார்டில் மிட் பாயிண்ட்டாக டிங்கிறது மிட் பாயிண்ட்டாக இருக்குது. அப்போது டிங்கிற பாயிண்ட் தான் முதல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. அப்போது அந்த யூஸ் பண்ணி டிங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஓடி, இந்த ஓடிக்கு மிட் பாயிண்ட்டாக எம் இருக்குது. அப்போது ஓடி உடைய எம்ங்கிறது ஓடி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் எம், அதாவது எம் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஓடி அப்படின்னு வச்சு நம்ம எம் உடைய வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். த ஃபஸ்ட்டு டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏங்கிற பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 8, 6 அண்டு த பிங்கிற பாயிண்ட்டு த 10, 0. இது x1, இது y1, இது x2, இது y2 அப்படின்னு வரும். அப்போ டிங்கிற பாயிண்ட்டு நமக்கு ஃபார்முலா மிட் பாயிண்ட் ஃபார்முலா த x1 + x2 டிவைட் பை 2 y1 + y2 டிவைட் பை த 2. அப்போ டி ஈக்குவல் x1 8, அப்போது x2 10 டிவைட் பை 2, அப்போ y1 6, y2 0 டிவைட் பை த 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 18/2, அப்போது 6/2 அப்படின்னு கிடைக்குது. அப்போது இங்கே 9, 3. அப்போது டிங்கிற பாயிண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா த 9, 3 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராமில் பாருங்கள், எம்ங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் த ஓடி அப்படின்னு இருக்குது. அப்போது எம் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஓடி அப்படிங்கிறத வச்சு நம்ம எம்முடைய வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எம் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் O 0, 0, த D த 9, 3. அப்போது x1 y1 இது x2 y2. அப்போது m ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 + x2 டிவைட் பை த 2, y1 + y2 டிவைட் பை த 2. அப்போது m ஈக்குவல் த 0 + 9. அப்போது 0 + 9 டிவைட் பை த 2, 0 + 3 டிவைட் பை த 2 வரும். அப்போ இந்த இடத்துல 9/2, அப்போது 3/2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ மிட் பாயிண்ட்டு m இஸ் த 9/2, 3/2. அப்போது இந்த இடத்துல த மிட் பாயிண்ட் ஆஃப் ஓடி கொஸ்டினில் கேட்டுக்கிறது, த மிட் பாயிண்ட் ஆஃப் ஓடி ஈக்குவல் டு எம் ஈக்குவல் டு த 9/2, 3/2. அவ்வளோதான் ஆன்சர்.